இட்லினா 4 கரண்டி சட்னி ஊற்றி அப்படியே முழுக்க வச்சு, அதாவது இந்த ஸ்விம்மிங் பூலில் குச்சி அப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த இட்லி அதில் போட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா தான் அது அப்படியே சாப்பிடும்போது நமக்கு உள்ளே இறங்கி அது ஃபீல் வரும் பாருங்க, அதுதான் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இது போல் டீ கடை சட்னிக்கு ஒரு வானல் வச்சுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடனே ஒரு வரமிளகா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோன்னே ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினோடனே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினோடனே இதில் வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் நம்ம சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது போல் தண்ணி ஜூஸி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நல்லா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டா இப்போ நமக்கு சட்னி ரெடி.